ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிற எக்ஸ்பெரிமெண்ட் என்ன பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் அ பிங் பாங் பால். அதாவது நான் ரொம்ப பேசிக்காகவே என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டிரான்ஸ்பரண்டான ஒரு கண்டெய்னரை நான் எடுத்துக்கிறேன். இந்த கண்டெய்னரை எடுத்துக்கும்போது நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக இதில் தண்ணியை இப்போ ஆட் பண்ணுறேன். இப்போ தண்ணியை ஆட் பண்ண கொஞ்சம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ ஒரு சின்னதாக ஒரு பிளாஸ்டிக் பாலில் நான் என்ன பண்ணுறேன் இதில் போடுறேன். போட்டவுடனே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கார்னரில் போய் நின்றுடுது. கரெக்டுங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இன்னமும் கொஞ்சமாக என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா தண்ணியை ஆட் பண்ண போகிறேன். தண்ணியை ஆட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போவும் கார்னரில் தான் இருக்குது. இப்போவும் ஆட் பண்ணுறேன், இப்போவும் கார்னரில் தான் இருக்குது. இந்த கார்னரில் இருக்கிறதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஃபோர்ஸ் சொல்லுவாங்க, அது பேர் அடசிவ் ஃபோர்ஸ். அடசிவ் ஃபோர்ஸ்னு பார்க்கும்போது நமக்கு தெரியும் அந்த வாட்டர் மாலிகுல்ஸும் இல்லை வேறு ஏதோ ஒரு விஷயங்களும் எனக்கு கூடிய ஒரு சின்ன இன்ட்ராக்ஷன் தான். ஸோ அதனால் என்ன பார்க்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓவர் இந்த கார்னரில் இது இருக்குது அப்படின்ட்டு சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்போ ஏன் இது கார்னரில் இருக்குதுன்னு பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா யூஸ்வலாகவே ஒரு சர்ஃபேஸோடைய ஹைட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பால் வந்து இங்கே இருக்குது. இந்த வாட்டர் மாலிகுல்ஸ் ப்ரெசென்ட்டாக இருக்கும்போது நம்ம ஒரு விஷயம் அழகாகவே சொல்ல முடியும். இப்போது தண்ணி நம்ம ஃபில் பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா அதில் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா இப்படி உள்வாங்கி இருக்கிற மாதிரி ஒரு யூ ஷேப் மாதிரி நமக்கு தெரியும். அது வந்து மெனிஸ்கஸ். இதில் கான்கேவ் மெனிஸ்கஸ் அப்புறம் கான்வெக்ஸ் மெனிஸ்கஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்படி உள்வாங்கி இருக்கிறது கான்கேவ் மெனிஸ்கஸ். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இப்படி இருந்துச்சு அப்படின்னும்பொழுது இந்த எஜ்ஜில் தண்ணியோட அளவு அதிகமாக இருந்துச்சு. இந்த எஜ்ஜுக்கிட்ட தான் என்ன ஆகும்னா பந்து வந்து அங்கே போய் நிற்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா தண்ணியை ஃபுல்லாக நான் இப்போ நிரப்ப போகிறேன். ஸோ இப்போ நான் தண்ணியை ஃபுல்லாக நிரப்பும் பொழுது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இப்போ சென்டருக்கு வந்துச்சு. இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது இந்த இடத்துல இருந்ததை விட இப்போது தண்ணியோட அளவு இப்போ இப்படி இருக்குது. ஸோ அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும்பொழுது அந்த சர்ஃபேஸ் டென்ஷனால் தண்ணி இப்போ அதிகமாக இருக்க இடமா இருக்கக்கூடிய இந்த மிடில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பந்து வந்து நிற்குது அப்படிங்கிறத நம்மளால் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. ஸோ எப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளாஸை நம்ம தண்ணியால் இந்த பிரிம் வரைக்கும் நம்ம ஃபில் பண்ணுறோமோ அப்போ இந்த சென்டர் ஆஃப் வாட்டர் சர்ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பந்து மிடில் வந்து ஃப்ளோட் ஆகாத நம்மளால் அப்சர்வ் பண்ண முடியுது. அதே நேரம் அது ஹாஃப் இல்லைனா அதுக்கு கொஞ்சம் மேலேயோ கீழேயோ குறைஞ்சிருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா அது சென்டரில் இருக்கலாமல் அது என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு திசையில் வந்து போயிடுது. ஸோ அப்போது இதுக்கான மீனிங்கை இப்போ அழகாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த எக்ஸ்பிளைன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சயின்ஸை படித்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.